இந்தியாவின் நிதி நிலைமை மோசம். ஆமாம், இருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு போய் வெளிநாட்டில் ஸ்விஸ் பேங்க்கில் போட்டுட்டா இந்தியாவோட நிதி நிலைமை அப்புறம் எப்படி முன்னேறுறது? ஐயா ஐயா, என்னம்மா, என்ன வேணும்? ஐயா, உள்ள படிப்பு செலவுக்கு பணம் தேவைப்படுதுங்க ஐயா. ஆட்டை கொண்டு வந்திருக்கேன், அதை வாங்கிக்கிட்டு 15,000 ரூபாய் பணம் கொடுங்க ஐயா. ஏம்மா, காலங்காத்தாலே வந்து 15,000 கேட்டீங்கன்னா எப்படிமா தர்றது நான்? ஐயா, பொண்ணு நேத்தி தான் திடீர்னு காலேஜில் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னான். அதாயா காலையிலே உங்ககிட்ட வந்தேன். பொட்டையா கடாவா? பொட்டாடுங்க ஐயா. இங்க பாருமா, கிட்டத்தட்ட இது 10,000 தான் போகும். வேணும்னா ஒரு 10,000 தர்றேன், வாங்கிட்டு ஆட்டை விட்டுட்டு போ. ஐயா, சந்தையில அதிக விலை போகுதுங்களாம். அப்போ நீ சந்தையிலே போய் வித்துக்கோ. ஐயா, உடம்பு முடியாத நேரத்துல ஆட்டோ ஓட்டிக்கிட்டு சந்தைக்கு போக முடியாதுங்க ஐயா. உங்களை நம்பிதான் ஐயா வந்தேன். இங்க பாருமா, ஒரு ஆட்டுக்கு 2,000 நீ, என்னால் 10,000 தான் தர முடியும். 10,000 வாங்கிட்டு ஆட்டை விட்டுட்டு போ. ஏற்கனவே பண்ணையில் இருக்க 300 ஆட்டை பார்க்கறதுக்கே ஆள் கிடையாது. நானே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அதில் இது வேறையா? சரிங்க ஐயா, எனக்கு வேற வழி தெரியல. உங்க இஷ்டம் போல செய்யுங்க ஐயா. காமாட்சி, காமாட்சி, அலமாரியில் பணம் வச்சிருக்கேன், அதில் ஒரு 10,000 மட்டும் எடுத்துட்டு வா. ஏம்மா என்னாச்சு? இப்ப பஸ் வருங்களா? பஸ் வரதுக்கு 5 நிமிஷம் ஆகுமாம்மா, என்னாச்சு? ஏங்க, பிள்ளைய பாம்பு கடிச்சிருச்சுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம், கொஞ்சம் உதவி செய்யுங்க. ஐயோ, பாம்பு கடிச்சிச்சா? இருங்க, ஏதாவது வண்டி வருதா பாக்குறேன். கொண்டு வாங்க, உட்காருங்க, ஃபர்ஸ்ட் உட்காருங்க.
உட்காருங்க. ஏங்க கொஞ்சம் நிறுத்துங்களா. ஏங்க என்னாச்சு? ஏன் பையனை பாம்பு கடிச்சிச்சிங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். பாம்பா? கொண்டு வாங்க சீக்கிரம் கொண்டு வாங்க. சீக்கிரம் உட்காருங்க. உட்காருங்க. அண்ணா பக்கத்துல இருக்க பொன்னி ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கண்ணே, நான் வந்துடுறேன். சீக்கிரம் போங்க. புள்ளைய காப்பாத்துங்க, புள்ளைய காப்பாத்துங்க. புள்ளைய பாம்பு கடிச்சிருச்சு, மூச்சு பேச்சு இல்லாம இருக்கானே, புள்ளைய காப்பாத்துங்க. பதட்டப்படாதீங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, பார்த்துக்கலாம். சிஸ்டர் செட்டில் இருக்கிறவங்க. டாக்டர், புள்ளைய பாம்பு கடிச்சிருச்சு, புள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். சிஸ்டர் சீக்கிரம் ஐசி கொண்டு போங்க. புள்ளை எப்படி இருக்கான் டாக்டர்? பையனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நிறைய டெஸ்ட் எடுக்கணுமா, விஷம் முறிக்கிற ஊசி போடணும். பணம் நிறைய செலவாகுமா? எவ்வளவு ஆகும்? 10,000 செலவாகுமா? டாக்டர், வர அவசரத்துல நான் பணத்தை எடுத்துட்டு வரல டாக்டர். புள்ள உசுருக்கு ஏதாவது ஆக போகுது, நீங்க சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. 10 நிமிஷத்துல பணத்தை கட்டுறேன் டாக்டர். சரிம்மா, சீக்கிரம் பணத்தை கட்டுங்க. சிஸ்டர் இந்த மருந்து வருவைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மா, என் பொண்ணுக்கு ஒரு ஃபோன் பண்ணணுமா, அவசரமா. நம்பர் சொல்லுங்கம்மா. 8 6 7 5. மா, அம்மா பேசுறம்மா. மா, அந்த உளுந்து பானையில 10,000 ரூபாய் பணம் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வாமா. டேய், ஏன்டா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்ன கூப்பிடுறீங்க? இங்கே பார், இதுவே கடைசி தடவையாக இருக்கட்டும். அவன் குடிச்சிட்டு கீழே விழுந்து, பைக்கில் இருந்து விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி இங்கே வந்து கிடக்குறான். இதுக்கெல்லாம் என்ன கூப்பிட்டு ஏன்டா என் உயிர் எடுக்கிறீங்க? இனிமேல் இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்ன கூப்பிடக்கூடாது. டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன், பார்த்துக்குவார், நல்லபடியாக பார்த்துக்கவனே. காலையில் என்கிட்ட ஆடு வித்தாமா தானம்மா? ஆமா ஐயா. இங்கே என்னம்மா பண்ணுற? புள்ளைய பாம்பு கடிச்சிருச்சு ஐயா. ஏம்மா, பிள்ளையெல்லாம் ஒழுங்காக பார்த்துக்க தெரியாதா? வயல்லையும் வாய்க்காலையும் அலைய விட்டுட்டு அப்புறம் பாம்பு கடிச்சிருச்சு, தேள் கடிச்சிருச்சு, இதெல்லாம் என்னம்மா அது? சரி சரி, கவலைப்படாத. டாக்டர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான், நான் அவர்கிட்ட சொல்கிறேன். இரு, புள்ள எங்கே இருக்கான் இப்போ? உள்ள இருக்கா ஐயா. என் பையன். அம்மா, டாக்டர் டாக்டர் டாக்டர், என் பையன் டாக்டர். பயப்படாதீங்க, பயப்படுறதுக்கு எப்படி இருக்கான் டாக்டர் என் பையன்? பையன் அபாய கட்டத்தை தாண்டிட்டான். ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கூட பையன் உயிரை காப்பாத்தி. என் ஒரே பையன் டாக்டர், என் ஒரே பையன் டாக்டர், அவன் உயிரை காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி டாக்டர். வருத்தப்படாதீங்க, பையன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. உங்க பையனை சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து காப்பாத்தின அந்த அம்மா வெளியே நிக்கிறாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. அம்மா, என் பிள்ளைய காப்பாத்திட்டீங்கம்மா. எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஆனா
நீங்க என் புள்ள உயிரை மட்டும் காப்பாத்தலம்மா, எங்க வம்சத்தையே காப்பாத்திருக்கிறீங்க. இதுக்கு நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியலம்மா. தயவு செஞ்சு இதை வச்சுங்கம்மா. வேண்டாம் ஐயா, வேண்டாம். அம்மா தயவு செஞ்சு இதை வச்சுங்கம்மா. ஐயா வேணாம் ஐயா. காலையில ஆடு வித்த பணத்தை தான் இங்கே செலவு பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதையும் உங்க பொண்ணு படிப்புக்காக வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த பணத்தை இப்ப செலவு செஞ்சுட்டு புள்ள படிப்பை எப்படிமா பார்க்க போறீங்க? தயவு செஞ்சு இதை வாங்கிங்கம்மா. ஐயா என் பிள்ளைக்கு ஒண்ணுன்னா நான் செலவு பண்ணிருக்க மாட்டேன் ஐயா. உதவி பண்ணிட்டு அதுக்கு கைமாறு எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு ஐயா. புள்ள உசுருக்கு ஆபத்து இல்லாம பழைச்சதே எனக்கு போதும் ஐயா. அம்மா வேற ஒன்றும் வேணாம்மா, உங்க பொண்ணு படிப்பு செலவுக்காவது இதை வச்சுங்கம்மா. ஐயா வேணாம் ஐயா, வேணாம். உங்க புள்ள உசுருக்கு விலை பேசாதீங்க ஐயா. நான் புள்ளைய பாம்பு கடிச்சு இங்க தூக்கிட்டு வரும்போது புள்ளைய காப்பாத்தணும் மட்டும்தான் என் மனசுல இருந்தது. எப்படியோ புள்ளைய காப்பாத்திட்ட ஐயா, அதுவே எனக்கு போதும். என்னை வற்புறுத்தாதீங்க, நான் வரேன் ஐயா. காலேஜ் ஃபீஸுக்கு என்னம்மா பண்றது?